நீங்க கல்யாணம் பண்றதே வெறுக்கணும்னு நினைக்கீங்கன்னா ஒரு வாரம் மட்டும் போட்டோகிராஃபர் அசிஸ்டண்டாட்டு போயிட்டு வாங்க. இல்ல ஒரு நாள் மட்டும் போட்டோகிராஃபர் அசிஸ்டண்டாட்டு போயிட்டு வாங்க. நான் சொன்னது நடக்கும். அதே எப்படி நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கல்யாண வீடு எப்படி இருக்கும்னு நினைப்போம். இந்த வெட்டிங் ஹைலைட்ஸ்ல வரும்ல, அந்த மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு தானே நான் நினைப்போம். ஆனா அப்படி நினைச்சீங்கன்னா அது பெரிய தப்பா இருக்கும். ஆனா ஒரு போட்டோகிராஃபருக்கு தெரியுங்க அங்க என்ன பிரச்சனை நடக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கு, இப்படிலாம் நம்ம கல்யாணம் பண்ணணுமா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு யோசிக்க வச்சிரும். இந்த ரிலேட்டிவ்ஸ் பண்ற சேட்டைகள், இந்த மொய் கேண்டி, இந்த முறை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு தலை கரைக்கிறோம். ஏன்னா ஒரு போட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா காலையில ஃபங்க்ஷன் முன்னாடி போவாரு, ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வருவார். அந்த ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபராக தான் இருக்கும். அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற கதைகள் எல்லாமே தெரியும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஒரு நாள் மட்டும் ஃபோட்டோகிராஃபர் அசிஸ்டண்டாக போய் பாருங்க, அந்த கல்யாணம் பண்ணுறதே நீங்கள் வெறுத்துருவீங்க. இதை பற்றி உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி என்ன கதைன்னு கேட்டு பாருங்க, அவங்களே உங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க.